வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த பூமர் டாக்ஸ். ஐம் பேக் வித் அ கான்ட்ரோ டாபிக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த அக்டோபரில் வந்து வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேன்னு ஒரு டே வருதுங்க. ஈவெனானா அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் ஸ்கேம் சொல்லிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் சம்மன் ஹூ இஸ் நாட் அவேர் ஆஃப் திஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த். சரியா, இதை பற்றியே இந்த மென்டல் ஹெல்த்னே ஒன்று கிடையாது. இது அந்த மாதிரி அந்த பூமர் கூட்டங்களில் என்ன சேர்த்துறாதீங்க. சரியா, அது கிடையாதுண்ணா. ஆனால் இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு சில பேர் சில விஷயங்களை பண்ணுறாங்கல்ல இந்த சொசைட்டியில், அதுக்கு தான் நான் எதிரானவன். அதுக்காக தான் இந்த கண்டென்ட். வாங்க பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என் பேஸ் வாய்ஸில் டைட்டில் சொல்லிக்கிறேன். இஸ் மென்டல் ஹெல்த் ஸ்கேம்? சாரிங்க, ஓவர் பேஸாக பேசிட்டேன். முதல்ல இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற டாபிக் எதனால கான்ட்ரவர்ஷியலாக இருக்குன்னா, அது கான்ட்ரவர்ஷியலாக இல்லைனா கூட நான் எதுக்கு அதை கான்ட்ரவர்ஷியலாக எடுத்து பேசிகிட்டு இருக்கேன்னா, பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் அ கிளியர் ஸ்ட்ரக்சர் ஆர் டெஃபினிஷனுங்க. நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் உண்டு. லைக் காய்ச்சலா, அதுக்கு என்ன காஸ்ட்டு? காமன் கோல்டுனால காய்ச்சல் வந்துட்டா, காமன் கோல்டு எதனால வருது? இந்த வைரஸ்னால வருதா? ஓகே, இந்த மாத்திரை போட்டால் இந்த வைரஸ் சுற்றுரும், இது சரியாயிரும். ஓகே, கிளியர், டன், ஆல் ஃபைன். இப்போ இல்லைனா ஒரு மெட்டபாலிக் டிசார்ட்னு வச்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு ஒரு சுகர்னு வச்சுக்கோங்க. எதனால வருது? பிளட்டில் இன்சுலின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்சுலினை போட்டால் சரியாயிரும். இது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஒரு அப்ஜெக்டிவ் மேட்டர்ஸுங்க இது எல்லாமே. ஆனால் மென்டல் ஹெல்த் வந்து அப்படி இல்லைங்க. அதுக்கு வந்து ஒரு கிளியர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா அதை டயக்னோஸ் பண்ண என்ன இருக்குது? லைக் என்ன சிடி ஸ்கேன் பண்ண போகிறாங்களா? இல்லை. இல்லைனா என் மூளையை வெட்டி உள்ள பிரெயின் ஒயரிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறாங்களா? இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஹவு ஐ ஃபீல் அபவுட் மை செல்ஃப். மென்டல் ஹெல்த் இஸ் மோர் ஆஃப் அ சப்ஜெக்டிவ் திங்குங்க. அது அப்படி இருக்கிறதுனாலே அதை வச்சு எல்லோரும் இஷ்டத்துக்கு அதை வச்சு விளையாண்டுருக்கானுங்க. குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 4 செல்ஃப் ஹெல்ப் புக்குகளை படித்துவிட்டு தன்னைத்தானே ஞானிகளாய் கருதி கொண்டிருக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள். அவங்க எப்போலாம் இந்த மாதிரி சிலபஸ் இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் கிடச்சான்னு வச்சுக்கோங்களேன், விடவே மாட்டாங்க. அதை வச்சு கண்டென்ட்டை மில்க் பண்ணி மணியையும் மில்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்போ நிறையா நடக்குதுங்க. நீங்கள் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மென்டல் ஹெல்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கண்ட ப்ராடக்ட்ஸு, புக்ஸு என்னெல்லாமோ பண்ணுறாங்கங்க. ஆனால் அவங்கள மட்டும் குறை சொல்லி ஒன்றும் இல்லைங்க. நம்ம மக்களும் இப்போ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற பேரில் என்னெல்லாமோ பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. சும்மா ஷாப்பிங் போகிறது, இந்த கண்ட பொருளை சாப்பிட்றது, அதை விட முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் ஸ்டோரி போடுறது. அவங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு கீழே டிப்ரெஸிங்கான ஒரு கோட் எங்கேயாவது நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து அதில் டைப் பண்ணி விட்டு ஏதாவது ஒரு ஸ்டோரியை போட்டு எதுக்குங்க அதில்? லைக் நீங்கள் இப்போ உண்மையிலே ஏதோ ஒரு டிப்ரெஸிங்காக இருக்கீங்க, நான் இப்படி சிரித்து பேசுகிறது உங்களுக்கு அஃபண்ட் ஆகும். சாரி ஃபார் தட். ஆனால் நான் சீரியஸாக கேட்குறேண்ணே, இஃப் ஐ எம் டயக்னைஸ் வித் சம் டிசீஸ், எனக்கு கேன்சர் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன அதை ஃபோட்டோ எடுத்து ஹாய் கைஸ் டுடே ஐ எம் டயக்னைஸ்டு வித் level 2 கேன்சர், மைலோமா இஸ் ஹேவிங் க்ரோன் அண்டர் மை செஸ்ட், ஐ எம் ஸோ ஹாப்பி ப்ரௌட் ஆஃப் இட், அப்படியாங்க ஸ்டோரியாங்க போடுவோம்? இல்லை, மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி நீங்கள் ஈக்குவலாக அதை ட்ரீட் பண்ணிங்கன்னா, அதுவும் இது ஒன்றுன்னு நீங்கள் ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா, அதை எதுக்குங்க உங்களுக்கு டிப்ரெஷன் வந்ததெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும்? லைக் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு லைக் என்ன சொல்ல, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ட்ரைட் தானே அது. இதை பற்றி நம்ம சைக்காலஜிஸ்ட்டை கேட்டோன்னா அவங்க இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏதோ ஒன்று பண்ணுறதே ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான், ஒரு விதமான மென்டல் ஹெல்த் டிஸார்டர் தாங்கிற அந்த ரேஞ்சுக்கு போவாங்க. அதான் உண்மையும் கூட. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே மென்டல் ஹெல்த்தை நார்மலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கை தான் நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நண்பர்களே, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, வேறு இந்த மாதிரியான லைன்-அப் தான் இந்த மாதிரி ஒரு 5-6 வார்த்தைகள்லாம் இருக்குது. அந்த வார்த்தைகளை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில். வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்றைக்கி ஒரு பூமி படம் ஜெயம் ரவி ரேஞ்சுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் பரவாயில்லைங்க, என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லி போட்டுட்டாங்க. என்ன வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட்டில் அள்ளி தூக்கிட்டாங்க என் மனசில் உள்ள பாரத்தெல்லாம். வழக்கம் போல் இன்னொரு பூமர் டாக்ஸ் எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் ஆண்டோ மரியோ, சைனிங் ஆஃப். பாய்.